ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் ஒரு விருந்துக்காக பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எல்லா மசாலாவெலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அது ஒரு 75 கிலோ அரிசி வேகிறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுட்ருக்காங்க. 3 வட்டா ரெடியாக இருக்குது. 25 கிலோ அரிசி போட்டு வேக வைக்க மசாலா ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மட்டன் 100 கிலோ மட்டன், சுத்தமான மட்டன் ரொம்ப சூப்பரான மட்டன் வெட்டிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஒவ்வொரு வட்டாவிலையும் 3 வட்டாவில் வேகுது. ஒவ்வொரு வட்டாவிலையும் 35 கிலோ அளவில் மட்டன் வெந்துட்டுருக்கு. 75 கிலோ அரிசி அங்கே வெந்துட்டுருக்கு. அது ஆஃப் ஆயில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப் ஆயிலில் எடுத்து இதில் போடுறதுக்காக பாருங்கள், அங்கே வேகுது. ஏன்னா அதுக்காக அரிசி வடிகட்டுறதுக்கு மூங்கில் கூடையில் அழகாக வெள்ளை சூப்பரான ஒரு சுத்தமான துணியை கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. இது சித்திக் பாய் அப்படிங்கிறவர், ரொம்ப சித்திக் ராஜா. அவர் பல்லாவரத்தில் இந்த கேட்டரிங் சர்வீஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஃபோன் நம்பர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சென்னை பல்லாவரத்தில் இவர் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு, எல்லாமே டேஸ்ட்டாக பண்ணுறாரு. இப்போ அவரோட கேட்டரிங் சர்வீஸ்லாம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இது சுமாராக ஒரு 25 கிலோ அரிசி ஒவ்வொரு வட்டாரத்தில் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக எவ்வளோ போடணும் அப்படிங்கிற அளவு. நீங்களே பாருங்கள், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மட்டன் வதக்கிறப்போ அது மசாலாலாம் போட்டு இது பண்ணுறது அதுதான் விட்டு போச்சு அந்த ரெக்கார்டிங். அதனால் உங்களுக்கு அது கிடைக்கல, அது போட முடியல. ஓகே, 50% வெந்த அந்த பாசுமதி அரிசியை எல்லா வட்டாக்கும் போட்டுட்ருக்காங்க. அதை ஈக்குவல் பண்ணி போடுறாங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சிறப்பாகவும் ரொம்ப நல்லாவே இந்த சித்திக் ராஜா பண்ணி தருவார். பல்லாவரத்தில் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணிலாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க. போடலாமா? போட்டு வந்துடுங்க. யாரெல்லாம் கிடையாது, யார் இல்லைல்ல விட்டுருங்க. நவருங்க. அதுக்கு பண்ணணும். எதுக்கு? ரெண்டாவது லாஸ்ட்ல போடுங்க. எல்லாரும் அப்புறம் போடுங்க. அதுக்காக உங்களுக்கு நோருங்கண்ணா. எத்தனை போட்டீங்க? 4 3 அக்கா என்ன எத்தனை போட்டீங்க? 4 3 போட்டுக்குமா அக்கா? வந்தாயிர அவரை தூக்குதான். பாய் எத்தனை போட்டீங்க? 2 3 3 தூக்குங்க. அப்படின்னா பாய் இப்படியே
அப்படியே அதை தூக்கி போடு. இதுல போடணும். அதுல போடாத, ரெண்டாவதுல போடாத, இதுல போடு, லாஸ்ட்ல போடு. இதுல கம்மியா இருக்கு. ஆமா, நீ குத்த பங்கு தான் அதுக்கும். அதுதான் கேளு. இதுல கம்மி. ஆமா ஆமா, கட்டி கட்டி. எல்லாம் போட்டாச்சு. பால் கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள் அது எப்படி கிண்டாரு அப்படின்னு சொல்லி. ரொம்ப சூப்பரான பிரியாணி. என்ன சொல்ற செய். மூடி எடுத்துங்க காக்கா. அந்த போடுங்க. அதை போடுங்க. அப்படியே அதை தூக்கி போடு. இதுல போடு. அந்த அப்பா உள்ள நெருப்பு ஓடிங்க, நெருப்பு ஓடிங்க. வா ஆங்கதான் போட்டு டைம்ண்ணா கலர் போட்டு மேலே போடலாம். செக்ஷன் அதெல்லாம் வாய்க்கு மட்டும் ருசி இருக்கல, கொஞ்சம் கண்ணுக்கும் அழகாக இருக்கணும் பிரியாணி. சூப்பராக பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும், கலரும் சூப்பராக இருந்தால் தானே நமக்கு பிடிக்கும். அதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் மூடிய மாத்தினா இருக்கு. இறங்கிடுங்கக்கா. அப்பா பாருங்கப்பா போமா பாரு போவாது. அப்புறம் இந்த கட்டி அது ஒரு கீழே போச்சு. தட்டுப்படி அதான் கிடக்கு பாருங்க பை, அதான் கிடக்கு பாருங்க. நெருப்பு தண்ணி விட்டு அமுக்கிறேன். நடுவில் கல்லுது. தண்ணி விட்டுல 5:40
ஒரு மாபாரு கீழே இருக்கப்பா கொஞ்சம் மேலே போட்டு போங்க நிறுத்திங்க கோச்சிக்கிற மேலே போடு மேலே போடுவா போடு 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 இன்னும் ஒன்று தான் ஓகே நல்லபடியா போயிடு அப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இலை போட வேண்டியதுதான். பாருங்கள், பாய் பிரியாணியை ரெடி பண்ணிட்டாரு. எம்எஸ்ஆர் பிரியாணி கேட்டரிங் சர்வீஸ், வெஜ் நான்வெஜ் எல்லா ஐட்டமும் அவங்க நல்லா சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. சென்னை பல்லாவரத்தில் இருந்து. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வரவங்க சாப்பிட்றதுக்காக எல்லா இலையெல்லாம் போட்டு ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. சர்வீஸ் ஆக்கிருக்காங்க. பாருங்கள், சர்வ் பண்ணுறதுக்கு எல்லா பிரியாணி எல்லாமே இங்கே வந்துச்சு. இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்து நான் நல்ல ரெசிபியோட வரேன். என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணுறேன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, தேங்க்யூ. உட்காருங்க, ஒரு ரோவே காலியாக இருக்குது. வெஜ்ஜுன்னா முன்னாடி போயிருங்க, நான்வெஜ்னா அப்படி உட்காருங்க, நான்வெஜ்னா உட்காருங்க ரசியா உட்காருங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை.